நேய சொந்தங்கள் அனைவருக்கும் இதமான இரவு பொழுது வணக்கங்களோடு நினைக்கின்றேன். நான் உங்கள் அர்ஜி மெனோ. இன்றைய நாளிலும் உங்களோடு காதல் படிமங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இறுதி 3 நிகழ்ச்சிகளிலும், அதாவது காதல் படிமங்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதி 3 நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய ஆதரவு மிகப்பெரியதாக இருக்கிறது. அதனுடைய என்ன சொல்லுவது, அதனுடைய முன்னேற்றத்தை கண்டு மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. காரணம், தினம் தினம் புது புது சொந்தங்கள் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் மிகவும் சந்தோஷமான ஒரு தருணங்களாகவே எங்களுக்கு இருக்கின்றது. அவர்களும் பல கவிதைகளை அங்கே பதிவிட்டிருக்கின்றார்கள். யூடியூப் தளம், டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் தளங்களில். அந்த கமெண்ட்ஸ் பகுதிகளை உங்களுக்காக நான் தருவதற்காக இன்றைய நாளில் காத்திருக்கின்றேன். தினமும் நீங்கள் இன்றைய நாளில் நான் கமெண்ட்ஸ் குறிப்பிடுவது போல் நீங்கள் தினமும் அனுப்புகின்ற அந்த கமெண்ட்ஸ் பகுதிகளை என்னுடைய காணொளியில் இணைப்பதற்கு நான் முயற்சி எடுத்துள்ளேன். ஆகவே தினமும் நீங்கள் என்னோடு தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம். காதல் படிமங்கள் நிகழ்ச்சியில் நேற்றைய நாளிலே நிறைய அதிகமான சொந்தங்கள் எங்களுக்கு கூறிய விடயம், பின்னணி இசை நன்றாக இருக்கிறது, இடையில் போடப்படுகின்ற அந்த காதல் காட்சிகள் எல்லாம் அருமையாக இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிகவும் நன்றிகள். இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணையாளராக சிலர் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் டயலாக் இணைந்திருக்கிறார்கள் எங்களோட அனுசரணைக்காக. யாழ்ப்பாணம் மக்களினுடைய முகாமையாளர் என்னோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய டயலாக் சம்பந்தமான விளம்பரங்களை செய்து தருமாறு கேட்டிருந்தார். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எங்களுடைய முதல் அனுசரணையாளராக இலங்கையினுடைய முதல்தர வலையமைப்பு இயக்குனர் டயலாக் நிறுவனம் இணைந்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அவர்களுடைய டேட்டா பேக்கேஜஸ் மற்றும் அவர்களுடைய இன்டர்நெட் பேக்கேஜஸ், அன்லிமிட்டட் டேட்டா, ஹோம் ப்ராட்பேண்ட் சம்பந்தமான தகவல்களையும் உங்களோடு நான் இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீங்கள் என்னோடு இணைந்திருக்கலாம். அது மட்டுமில்லை, அவர்களோடு இணைந்திருக்கின்றார்கள் ஆர்பிகோ சிமெந்துகள். சிமெந்துகள் என்று சொன்னாலே ஆர்பிகோ தான். இலங்கையில் மிக நீண்ட காலமாக இணைந்திருக்கின்ற நம்பகத்தன்மை மிக்க சிமெந்து உற்பத்தியாளர்கள். அவர்களும் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைய நாளில் இணைந்து கொள்ளலாம். அவர்களோடு டப் சென்றும் இணைந்திருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புவதற்கு டப் சென்டை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு மொபைல் ஆப் மூலமாகவே நீங்கள் அதனை செயல்படுத்திக் கொள்ளலாம். துரிதகதியில் இலங்கைக்கு நீங்கள் பணங்களை, உங்களுடைய உடைத்த பணங்களை அனுப்பி வைப்பதற்கு டப் சென்டோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இப்படி பல விதமான அனுசரணையாளர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். என்னால ஹாப்பியா இருக்க முடியாது. விழியின் அந்த தேடலும் அலையும் உந்தன் நெஞ்சமும் புரிந்தாலே போதுமே, 7 ஜென்மம் தாங்குவே. ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து செல்லலாம். ஆரம்பத்தில் சில கவிதைகளை இணைத்துக் கொள்ளலாம் என இருக்கின்றேன். இந்த நாளிலும் அதிகமான கவிதைகள். ஆரம்பத்திலேயே யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு கவிதை வந்திருக்கிறது. ஷியாமல் அனுப்பியிருக்கிறார்கள். கோபங்கள் எல்லாம் திமிராகத்தான் பார்க்கப்படுகிறதே அன்றி யாருக்கும் புரிவதில்லை, அது வேதனையின் வெளிப்பாடு என்று சொல்லி. ஆமாம், 2 உறவுகளுக்கிடையிலே ஒரு கோபம் வருகின்ற பொழுது அது ஒரு உரிமை, இல்லை ஒரு கோபம் வருகின்ற பொழுது என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்னை விட்டு பிரிய நினைக்கின்றார்கள் நினைப்பார்கள். அப்படியெல்லாம் இல்லை. உண்மையாகவே அது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடான அந்த கோபம்.
ஆகவே அதைத்தான் ஷியாமல் அவர்கள் அழகாக கூறியிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் நிகழ்ந்த கசப்பான நிகழ்வுகளும் கடந்து போன காலங்களும் மாற்றங்களும் அதேபோல் ஏமாற்றங்களும் வதைக்கும் நினைவுகளும் எல்லாம் என் மனதை போட்டு வெளிக்கொண்டிருக்கின்றன சொல்லி கிளிநொச்சியிலிருந்து துவாரகன் அனுப்பி வைத்திருக்கின்றார் அந்த கவிதையை. அப்படித்தான் வாழ்க்கையில் நடந்து வந்த கடந்த பாதைகள் எல்லாம் யாராலும் அவ்வளவு சீக்கிரமாக மறந்துவிட முடியாது. காதலையும் தாண்டி நட்பாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம், பல விதமான துரோகங்களை சந்தித்தவர்கள், வாழ்க்கையில் பல அடிகளை சந்தித்தவர்கள் எல்லாம் இன்றைய நாளில் அதிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொண்டுதான் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே துவாரகன் அந்த கவிதையை சரியான முறையிலே இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் கிளிநொச்சி என்று சொன்னாலே 90 கால பகுதிகள், 90களுக்கு பிற்பட்ட கால பகுதிகளில் இந்த யுத்தங்களிலே உள்நாட்டு யுத்தத்திலே பெருமளவில் பாதிக்கப்பட்டவை. ஆகவே அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய அந்த இழப்புகள் எல்லாம் மன வேதனையோடு சுமந்து வாழ்கின்றவர்கள் தான் அந்த அந்நாட்டு மக்கள், அப்பிரதேச சுன்னி மக்கள். கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் யுத்தத்தினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய நாளிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அந்த மாவட்டம் பெற்றிருப்பது மிகவும் முக்கியமான விடயம். வேடிக்கை பார்க்கின்ற கூட்டத்திற்குள் பாதிக்கப்பட்டவர்களின் வரலாறுகளும் வழிகளும் புதைந்து போகின்றது. அப்படித்தானே பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு இருக்கின்ற மனவேதனையை சுற்றி இருப்பவர்களுக்கு புரியாது, பட்டால் தான் புரியும் என்று சொல்வார்கள். காய்ச்சலும் தலைவலியும் வாரவர்களுக்கு வந்தால் தான் தெரியும் என்று கூறுவார்கள். அதுபோல இவருடைய அந்த கவிதையும் இருக்கின்றது. ஆழமான பல சிந்தனைகளை கடந்திடவும் அழுத்தமான பல முடிவுகளையும் எடுத்திடவும் மன உறுதியை வளர்த்து கொள்ள நான் முயற்சி செய்கின்றேன். பலவிதமான துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து வந்த அந்த மனமானது இனி எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்ற அளவுக்கு தன்னுடைய மனதை உருவாக்கி கொள்ள வேண்டும், வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மன்னாரிலிருந்து அஸ்விதா அந்த கவிதையை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஜெகன் இணைந்திருக்கின்றார் கொழும்பிலிருந்து. உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது. அது உண்மைதானே. இந்த காலத்திலே எல்லோரிடமும் குறை சொல்லிக் கொண்டு திரிபவர்கள் சில பேர் இருப்பார்கள். அவன் அப்படி, இவன் அப்படி, இவள் அப்படி, அது சொல்லி குறைகள் சொல்வதற்காகவே சிலர் இருப்பார்கள். அவர்களை நாங்கள் மாற்றிவிட முடியாது, அவர்களாக திருந்தினால்தான் ஒன்று. அதைத்தான் ஜெகன் அவர்கள் இலகுவான முறையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அளவில்லா சோகங்கள் இருந்தாலும் இறக்கி வைக்க கண்ணீரை தவிர வேறு எந்த வழியும் தெரியவில்லை. சோகம் என்றாலே அழுகை தானே. எத்தனை அழுகைகளுக்கு பின்னால் எத்தனையோ சோகங்கள், எத்தனையோ கவிதைகள், எத்தனையோ காதல்கள் எல்லாமே அடங்கியிருக்கின்றன. அதைத்தான் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். அளவில்லா சோகங்கள் இருந்தாலும் இறக்கி வைப்பதற்கு கண்ணீரை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்கின்றார். எவ்வளவு ஒரு மனவேதனுடைய உச்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேக்னாவை மறக்கவே முடியல, அந்த வழி போகவே இல்லை. தொடர்ச்சியாக நமக்கு இன்றைய நாளில் அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் டயலாக் அவர்கள். அவர்களுடைய சில விடயங்களை பற்றி பார்த்துவிட்டு செல்லலாம். அன்லிமிட்டெட் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் ஆகியவற்றை நாங்கள் அனுபவிப்பதற்கு வெறும் 547 ரூபாய்கள் மட்டும் மாதத்துக்கு அறவிடுகின்றார்கள். அதே போல் 3 GB மேலதிக டேட்டாவும் வழங்குகின்றார்கள். அதாவது யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் நீங்கள் எவ்வளவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதைவிட மேலுமிச்சமாக 3 GB அடிஷ்னலாக டேட்டாவும் வழங்குகின்றார்கள். எனி டைம் டேட்டா வெறும் 547 ரூபாய்க்கு மாதாந்தமாக. அது மட்டும் இல்லாமல் டயலாக்கில் இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு தொலைபேசியை பெற்றுக்கொள்வதற்காகவும் 40% மட்டும், அந்த தொலைபேசியினுடைய 40% பணத்தை மட்டும் செலுத்திவிட்டு நீங்கள் மாதாந்த தவணை அடிப்படையிலே அந்த தொலைபேசியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அதற்கு தகுதி உடையவராக என்ன பார்ப்பதற்கு ஜீனி ஆப் இருக்கிறது. டயலாக் நிறுவனத்தினுடைய ஜீனி ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து நீங்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை அங்கே பதிவு செய்வதன் ஊடாக நீங்கள் அந்த 40% மட்டும் செலுத்தி ஒரு தொலைபேசியை கொள்வனவு செய்யக்கூடிய அந்த இதுக்கு தகுதியானவரா என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் 0777123123 என்னும் டயலாக் வாடிக்கையாளர் சேவை நிலையத்துக்கு அழைத்து நீங்கள் அது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் பல விதமான விடயங்கள் டயலாக் கொடுத்திருக்கின்றனர். அதில் வந்து புதுவிதமான தொலைபேசிகள் வந்திருப்பதாகவும், சாம்சங் S24 தொலைபேசி 4,55,000 ரூபாயாகவும்,
ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் 5,73,000 ரூபாயாகவும், மோட்டோரோலா G32 வகையான தொலைபேசி 68,500 ரூபாயாகவும் இருக்கின்றது. இன்றைய நீங்கள் டயலாக்கை அழைத்து நீங்கள் இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். காதலில் எப்போது நீங்கள் அழுதுருக்கீங்க? யாராவது அழுதுருக்கீங்க? வீட்டில் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை லவ் பண்ண முடியாது. எவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? ஒரு 1 இயர். 1 இயர். ஓகே. வேற பையனை லவ் பண்ணிட்டு போயிட்டு. எப்போ அழுதிங்க? அப்போ 1 இயர். அந்த நியூஸ் கேட்டப்போ அன்னைக்கு நைட்டு அவள் வாயால் ஃபோனில் கேட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு 3 மந்த்ஸாக டச்சில் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவட்ட, என்னாச்சு உன்னை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் வேறு பையனை லவ் பண்ணுறேன், சாரி அப்படின்னு சொன்னேன். அந்த நைட் அழுதேன். அதுக்கப்புறம் எங்கே இருந்தீங்க அப்போ? வீட்டில். நான் வெளியில் எஸ்டிடி பூத்துலேருந்து ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு. அங்கே எழுதுங்க. அப்போ அழுவலை, வீட்டுக்கு வந்துட்டேன் மேனேஜ் பண்ணிட்டு. நைட்டு தனியாக போயிட்டு அதான் கேட்குறேன், வீட்டில் எங்கே உட்காந்து அழுதுங்கன்னு கேட்குறேன். மொட்டை மாடி. நைட்டில் யாரும் இல்லை. எவ்வளோ நேரம் அழுதுருக்கீங்க? ஒரு ஓகே, தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் நாங்கள் இருந்திருக்கலாம். நம்முடைய அனுசரணையாளர்களை நாங்கள் பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் செல்லலாம். டயலாக் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலிருந்து எங்களோடு கரம் கோர்த்து அவர்களோட டேப் சென்ட் இணைந்திருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இலங்கைக்கு துரிதகதியில் உங்களுடைய பணத்தை அனுப்பி வைக்க முடியும். அவர்களோட ஆர்பிகோ சிமந்துகளும் எங்களோடு இன்றைய நாளில் இணைந்திருக்கின்றார்கள். மிகவும் சந்தோஷமாக தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருக்கலாம். சரி, நாங்கள் தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் கவிதைகளை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இயல்பு என்ற வேரை வெட்டிவிட்டால் வாழ்க்கையில் வளர மட்டுமல்ல வாழவும் முடியாது என்ற ஒரு கவிதை யார் என்று பெயர் குறிப்பிடாமல் அனுப்பி வைத்திருக்கின்றார். இயல்பு என்ற வேரை வெட்டிவிட்டால் வாழ்க்கையில் வளர மட்டுமல்ல வாழவும் முடியாது. தன்னம்பிக்கை எனும் செல்வம் உன்னிடம் இருந்தால் வெற்றி எனும் படிகளில் ஏறி மரியாதை எனும் மணிமகுடத்தை மகிழ்ச்சியுடன் அணியலாம். தன்னம்பிக்கை இருந்தால்தான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர் அழகாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சில நொடிகளில் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டு செல்கிறது. சில உறவுகள் தருவது பாசம், சில உறவுகள் தருவது பாடம். பாசத்தை கொடுத்தால் பெற்றுக்கொள்வோம், பாடத்தை கற்பித்தால் கற்றுக்கொள்வோம் என அழகான முறையிலே தருண் இணைந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் சுன்னாகத்திலிருந்து அந்த கவிதையை அனுப்பி வைத்திருக்கின்றார். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற சில சொந்தங்களுடைய பேர் இணைந்து கொள்ளலாம். பவுல், ரெஜினா, தமிழ் தாய், ருமேஷ், கலை, கஜீன், சபி, கொட்டகலையிலிருந்து ஷியான், ஹெட்டனிலிருந்து அலெக்ஸ், அச்சுதன் கம்பக மாவட்டத்திலிருந்து இணைந்திருக்கின்றார் எங்களோடு. சூரிய அணிந்திருக்கின்றார். கட்டாரிலிருந்து உங்கள் நிகழ்ச்சி கற்றுக்கொண்டிருக்கின்றார் நான் சொல்லி அனுப்பி வைத்திருக்கின்றார். நிலவன் பவுனியா புளியங்குளத்திலிருந்து அனுப்பியிருக்கின்றார். சுஜிந்தன் அனுப்பியிருக்கின்றார் மன்னாரிலிருந்து. அதேபோல் சவுதியிலிருந்து அருள் செல்லப்பா, கனடாவிலிருந்து திருச்செல்வன் இணைந்திருக்கின்றார் எங்களோடு. சந்தோஷம். அதேபோல் பனா இணைந்திருக்கிறார்கள் பிரான்சிலிருந்து. டிலக்ஷன் பவுனியாவில் இருந்தும், தனுஷியன் யாழ்ப்பாணத்தில் இருந்தும் இணைந்திருக்கின்றார்கள். அதேபோல் லவன் இணைந்திருக்கின்றார் கண்டியிலிருந்து இப்போது நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதாக தெரியப்படுத்தியிருக்கின்றார். அரவிந்தன் பொன்னுத்துறை வவுனியாவில் இருந்து இணைந்திருப்பதாகவும் தெரியப்படுத்தியிருக்கின்றார். அவரோடு நிலக்ஷன், தேவன், டிஎஸ்டி, நிரு, பிரபு ஆகியோரும் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அன்பான மாலை பொழுது வணக்கங்களோடு இணைந்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பேசலாம். கவிதைகள் சிலவற்றையும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். கவிதைகளை தான் குறைவாக கூறுகின்றீர்கள் என்று சொல்லி முறைப்பாடுகள் வந்திருக்கின்றன கடந்த 3 நிகழ்ச்சிகளிலும். அதனாலே இன்றைய நாளில் கவிதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை நமக்கு இனிமையாகும் என சொல்லி புத்தளத்தில் இருந்து தேவகன் இணைந்து சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணமும் வித்தியாசமானது. நம் வாழ்வில் எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது யார் தடுத்தாலும் நடந்தே தீரும். இது ஒரு முக்கியமான ஒரு கவிதை என்று பொதுவாக கூறுகின்றார். வாழ்க்கையில் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. எங்களுக்கு மட்டும்தான் இப்படி என்று சொல்லி எல்லோருக்கும் புதுவிதமான மாற்றங்களும் புதுவிதமான சிந்தனைகளும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நல்ல ஒரு கவிதையை அனுப்பி வைத்திருக்கின்றார் சகோதரர். பூட்டிய கதவுகளின் பின்னே சில ரகசியங்கள் இருக்கக்கூடும், திறக்கப்படாத மனங்களின் உள்ளேதான். உண்மைதானே, ஒவ்வொருவரின் மனதிலும் என்ன இருக்குதுன்னு சொல்லி அவரை தவிர வேறு எவருக்குமே தெரியாது.
இப்பொழுதுதான் ஒரு விடயங்களாக வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியிலே சந்தோஷமாக அவற்றையும் நாங்கள் இணைந்து கொள்ளலாம். தான் படும் கஷ்டங்களை வெளியில் சொல்லாத ஒரே ஜீவன் அப்பா. இதற்கு நான் விளக்கம் சொல்லவே தேவையில்லை. விடை தெரியாத வாழ்க்கையில் வரும் வினாக்களுக்கு விடை தேடியே அழுத்து போகிறது. மனிதன் தோற்றுப்போக 1000 விஷயங்கள் இருந்தாலும் துரோகத்தால் வீழ்த்தப்படும் போதுதான் உடைந்து போகின்றான் அவன். துரோகத்தை போன்ற ஒரு மிகப்பெரிய தண்டனை யாரும் பெற்றுவிடக்கூடாது. பெண்ணின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பெண்ணாக மதிக்கும் ஆண் கிடைப்பது வரும். ஆகா, அழகு. ஸ்வேதா அந்த கவிதை அனுப்பியிருக்கிறார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து இந்த கவிதையை. முரட்டு பிடிவாதங்களுக்குள் மூழ்கி மூச்சையாகி விடுகின்றன இன்றைய உறவுகள். நமக்கு பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, சரிதானே? எங்களை முன்போவிட்டு பின்னால் கூறுகின்றவன் எங்களை பற்றி புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, அதை பற்றி நாங்கள் கண்டுகொள்ள தேவையில்லை. அதை பற்றி நாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. லைஃப்ல எல்லா பொண்ணுக்கும் ஒரு ஃப்ரெண்டு தேவைப்படுவாங்க. எந்த ஒரு பயம் இல்லாம அவ லைஃப்ல நடக்கிற விஷயத்த ஷேர் பண்ண, அவளை மோட்டிவேட் பண்ண. ஒருத்தவன் பார்க்க அழகா இருந்தா மட்டும் அவன் ஒரு பொண்ணுக்கு ஹீரோ ஆயிட மாட்டான். அவன் ஒரு பொண்ணுக்காக என்னெல்லாம் செய்யறான்றதுலதான் அவன் ஹீரோ ஆகுறான். என்னைக்கு என் கனவு உங்க கனவா நினைச்சு எனக்காக இவ்வளோ பண்ணீங்களோ, நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த நாளிலும் எங்களுக்கு அனுசரணையாக இணைந்திருந்தார்கள் டயலாக் அவர்கள், டப் எப்சென்ட் அவர்களோட ஆர்பிகோ சிமந்துகளும் எங்களோடு இன்றைய நாளிலே கைகோர்த்திருந்தார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் தருகின்ற சலுகைகளை நாங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்காக கொண்டு வந்து தயாராக காத்திருக்கின்றேன். இன்றைய நாளினுடைய நிறைவு பகுதிக்குள் எட்டிவிட்டோம். யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். இனி வருகின்ற காலங்களில் நிகழ்ச்சியினுடைய நேரத்தை அதிகரிப்பதற்கான முழு முயற்சியை நான் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த நாளில் எங்களோடு இணைந்திருந்த அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடந்த நிகழ்ச்சிகளில் எங்களோடு கமெண்ட்ஸ் வழி மூலமாக கவிதைகளை பதிந்திருந்த சொந்தங்களுடைய கவிதைகளை இப்பொழுது நான் உங்களுக்காக பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். தொடர்ந்தும் நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். இன்றைய நாளிலும் காதல் படிமங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி உங்களோடு இணைந்திருந்து விடைபெற்று செல்லும் நான் அன்புகளா பிரியங்களுடன் சிநேகமான தோழன் நான் ஆர்ஜே மனோ. நன்றி. லவ்வுக்கு அப்புறம் லைஃப் இல்லைன்னா 25 வயசுக்கு அப்புறம் எவனுமே வாழ மாட்டான்டா. உனக்கு கல்யாணம் ஆனது உனக்கு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். ப்ளீஸ்டா, வாழ்க்கையில பாதி பேருக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கிறது இல்லை, இருந்தாலும் வாழ்றது இல்லை. உனக்கு எப்ப அந்த லைஃப் பிடிக்குதோ அப்ப அந்த லைஃபை ஸ்டார்ட் பண்ணு.